அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. பிரதமர் மீது இவர்களுக்கு கோபம் இருக்கிறது. ஏன்னா லஞ்சம் ஊழலை ஒழித்து விட்டார். 40% கமிஷன் பாரதிய ஜனதா அரசு மேலேயும் விமர்சனம். தேர்தல் பத்திரமே ஒரு பெரிய ஊழல், சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் 40% கமிஷன் கர்நாடகா கவர்மெண்ட் சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா? அது விஷயம் பாஜகவே எம்எல்ஏ ஒருத்தரை கோர்ட் ஏற்றி இருக்கு. பாஜக எம்எல்ஏவே இடி வச்சு மிரட்டுறாங்க. சிபிஐ நீ ஊழல் பண்ணால் மிரட்ட தான் செய்வாங்க. ஊழல் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சோன்னு வரும். நிறைய இருக்குது. எத்தனை நிரூபிச்சோம். தமிழர்களை திருடர்கள்னு பிரதமரே சொல்லிட்டாரு. தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு பிரதமர் எங்க சொன்னாருன்னு சொல்லுங்க சார். எக்ஸாக்டா அப்படி சொல்றது. அர்த்தப்படுத்தி சொல்றீங்க. இதுதான் பூரி ஜெகநாதர் கோயிலை பூட்டி சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருவாங்கன்னா என்ன அர்த்தம்? பாண்டியனை சொல்றாரு. அதான் ஏன் அப்ப இனவாதம் பண்றீங்க? தமிழ் விரோத போக்க பாஜக கொண்டு இருக்குன்னு ஏன் உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? ஏன் விகே பாண்டியன் ஆளக்கூடாதுன்னா? விகே பாண்டியன் சரியில்லை, அவர் அரசியல் கருத்து சரியில்லைங்கிறது பரவாயில்ல, அவர் ஒரு தமிழருங்கிறது இல்லை. பேல்பூரி சாப்பிட்றவன் பானிபூரி சாப்பிடுறோம். நீங்க பேசுனதே சார் ஒரு தமிழ்நாட்டு முதல்வரோ நான் கேக்குறேன், நீங்க கட்சியின் தலைவரோ பானிபூரி நீங்க வட சார் யாரோ ஒரு நாலாந்திர அல்லது ஒரு மூன்றாந்திர நபர்கள் பேசினதையெல்லாம் நான் எடுத்துட்டு வரல சார். பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் பேசினதை சொல்றேன், முதல்வர் கண்டிச்சதை சொல்றேன். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க சார். பிரதமர் மக்கள் மனம் புண்படாம பேசணும்ல சார். தமிழ்நாட்டுக்காரர்கள் புண்பட்டதை முதல்வர் அறிவிக்கிறார். நான் புண்படலையா? மற்றவர்களுக்கு புண்படலாம் பரலையா? அப்படி பார்த்தா எவ்வளோ நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு இப்படி எல்லாரும் பேசலாமா? இப்படி எல்லாரும் ஒரு குஜராத்தி இந்தியாவில் தலைமை இதுல உட்கார்ந்து தமிழ்நாட்டு ஆள்றதான்னு கேட்கலாமா? கேட்கறாங்களே. தமிழ்நாட்டு முதல்வர் அப்படி கேட்டா விடுவீங்களா? என்னுடைய காசு எடுத்து உத்தரப்பிரதேசம் எப்படி கொடுக்கலாம்னு கேட்கறதே தப்புன்றது. முதல்வர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கேட்டிருக்காரு. அதே கான்டெக்ஸ்ட்ல தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நான் சொல்றேன், குஜராத் சீஃப் மினிஸ்டர் நியாயம், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நியாயமா? வரவே வராது. முடிஞ்சே போச்சு. 400 நான் சொல்றேன். எழுதி வச்சுங்க சார். 2029 தேர்தலில், ஏன்னா என்ன பொறுத்தவரை 2024 நாங்கள் 400 சீட்டு ஜெயிச்சாச்சு. 2029 தேர்தலில் 500 சீட்டு ஜெயிச்சு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி குறித்த பல்வேறு விமர்சனங்கள், அவர் பிரச்சாரங்களில் பேசக்கூடிய விஷயங்கள். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பயாலஜிக்கலாக நான் பிறந்திருப்பேனாங்கிற யோசனையே எனக்கெல்லாம் இப்போ வருது, கடவுள் என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் கடும் விமர்சனங்களை அப்படின்னு அவர் சொன்னாரா? அப்படி அவர் சொன்னதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு சொன்னதா செய்திகள். ஏன்னா ஹிந்தியில் பேசுகிறாரு. அதுதான் கேட்டேன். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்காகவும் தெரிஞ்சுக்க தெரியாது, சொல்லியும் தெரியாது. அந்த மாதிரி சில முட்டாள்கள் என்ன பேசுகிறாங்க மற்றவங்க தெரியாதையே இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவது, அல்லது சில முட்டாள்களை நம்பி அவங்க அறிவாளிங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுறது, இப்படி தொடர்ந்து இது போன்று பேசுவது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு விதமான ஒரு மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் என்று என்ன தோன்றுகிறது. பிரதமர் என்ன சொன்னார்? அப்போ பிரதமர் சொன்னது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். என் தாய் இருக்கும் வரை நான் என் தாய்க்கு பிறந்தேன் என்று நான் உறுதியாக எண்ணிக்கொண்டிருந்தேன். கடந்த சில வருடங்களாக என் தாய் மறைந்த பின்னர், அதாவது ஒரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறார். நான் ஏன் முட்டாள்கள்னு சொன்னேன்னா, ஸ்டேட்மெண்ட் இல்லை, பிரதமர் சொன்னது ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு கேள்விக்கான பதில், ஒரு நேர்காணல். இப்போ நீங்கள் நான் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு நேர்காணல். அப்போ அவர் சொல்கிறார், என் தாய் இருந்தவரை நான் அவருடைய மகனாக இருந்தேன். அந்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஒரு உழைக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 72 வயதில் எப்பொழுதுமே டூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு டயர்டாகலையா, களைப்பாகாத இருக்கீங்களே, புத்துணர்ச்சியோடு இருக்கீங்களே, உற்சாகமாக இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்குண்டான பதில், இது இறைவனுடைய வரம். இந்த சக்தியை எனக்கு இறைவன் கொடுத்ததாகவே நான் உணர்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவன் எனக்கு கொடுத்த சக்தியாக உணர்கிறேன். என்னுடைய இது உடலுக்கு, என்னுடைய பயாலஜிக்கல்
பாடிக்கு அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய உடலுக்கு கிடைத்த சக்தி இல்லை, அது இறைவனுடைய அருள். இது கொஞ்சம் புத்தி உள்ளவங்களுக்கு, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஆன்மீக அறிவு உள்ளவங்களுக்கு, கொஞ்சம் இந்த நாட்டு மக்கள் மேலே பரிவு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியும். இது புரியாதவங்க எதையாவது உளரணுமேனு உளறிக்கிட்டு இருக்கு. ஹிந்தி தெரிஞ்சவங்களே கூட சொல்கிறாங்க சார், பிரதமர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இப்போ நான் சொன்னது, நான் என்ன சொன்னேன்னா அதுதான் அவர் பிரதமர் சொன்னார். இதில் என்ன தவறு? சாதாரணமாக எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி எல்லாம் இறைவன் செயல்னு கேட்குறவன் முட்டாளா இல்லையா? சார் நான் கேட்குறது இதுதான். நாராயண் சார் நீங்கள் எக்ஸாமில் வந்து நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது எனக்கு சார், தாய்க்கு பிறகு எனக்கு இப்போல்லாம் இப்படி தோணுது. ஆமாம் சார், அதில் என்ன தவறு? தன்னுடைய தாய் மீதான பாசத்தையும் வெளிப்படுத்தி விட்டு இறைவன் மீதான பக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பிரதமர். இது இவங்களுக்கு இறைவன் சொன்னாலே சிலருக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுதுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? சார் தன்னையே இறைவன் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னு இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொது வெளியில் பேசுகிறதுனால எனக்கு உண்மையிலேயே கோபம் வருது, அடக்கிக்கிட்டு பேசுகிறேன் நான். தேவேந்திரன், முட்டாள்கள் தான் இப்படியெல்லாம் பேசுவார்கள். நான் பிரதமர் என்ன சொன்னார்ன்றதை சொல்லிட்டேன். நீங்கள் சார் தேர்தலில் வந்து 400 இடம் ஜெயிச்சிட்டிங்களே அப்படின்னு பிரதமரை கேட்க போகிறாங்க. என்றைக்கு? ஜூன் 4ஆம் தேதி. 400 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிட்டிங்கன்னு கேட்க போகிறான். எல்லாம் இறைவன் செய்யலாம். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களா? ஓட்டு மக்கள் தானே போட்டாங்கன்னு கேட்பீங்களா? டோன்ட் யூ ஹேவ் சம் சென்ஸ்? ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவன் என்ன படைச்சிருக்காரு, இப்பெல்லாம் எனக்கு இப்படிதான் தோணுது, அதனால தப்பு இருக்கு, தோணட்டும், தவறு என்ன இருக்கு? நான் இறைவனே நேரடியாக என்ன நினைச்சாரு அந்த மாதிரி சொல்லலாம் சார். அப்படி சொன்னாரா நேரடியாக இறைவன் அனுப்பிச்சாருன்னு? எங்கன்னா அப்படி எனக்கு தோணுதுன்னு சொல்றாருல்ல. இறைவன் என்னை இதற்காக படைத்தார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தவறு என்ன இருக்கு? நம்மளுக்கு சாதாரண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீங்க கண்ணதாசன் பாட்டெல்லாம் கேட்டது இல்லையா? நம்மளை படைத்தது இறைவன், நீ அவங்க அம்மாவை தானே பிறந்த அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. அறிவு இருக்கிறவன் கேட்பான். இப்படி நான் சொல்கிறேன், நான் அறிவு இருக்கிறவன் கேட்க மாட்டான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி கேட்குறவங்களுக்கு அறிவு இல்லைன்றது மட்டும் இல்லை, பொறாமை, தீய எண்ணம், ஐயோ இவரே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளால் ஜெயிக்க முடியலன்ற வருத்தம், கோபம், நான் ஜெயிக்கணுன்ற ஆசை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த ஒரு மோசமான தீய சக்திகளுடைய எண்ணம். இதெல்லாம் இவ்வளவுதான். சிங்கர் ஸ்ரீனிவாஸ்லேருந்து நிறைய பேர் இதை விமர்சிக்கிறாங்க சார். யார் சொன்னாலும் யாருக்கான பதில் அதுதான் சார். சிங்கர் ஸ்ரீனிவாசன் என்ன அவரு பெரிய அரசியல் சார்பற்றவர்கள் முதற்கொண்டு இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று அதான் சொன்னேன், 3 விஷயம். ஒன்று, இதை ஹிந்தியில் பேசுகிறது புரியாதவங்க எதையாவது உளருவாங்க. 2, அவங்களுக்கு சொன்னவங்க உளறதை கேட்டுக்கிட்டு அவங்க புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இவங்க முட்டாளாக வராங்க. 3, எல்லாம் தெரிஞ்சும் எதையாவது எனக்கு பிரதமரை பற்றி பேசினா நான் பெரிய ஆளாவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெகட்டிவாக தனக்கு பப்ளிசிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க. இன்றைக்கி இந்தியாவில் எல்லாமேங்க பிரதமரை சுற்றி தான் நடக்குது. அவருக்கு இணையான ஒரு தலைவரோ அவருக்கு இணையான ஒரு தேசபக்தரோ இல்லாது போய்விட்டு இதுவே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அவரை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அது என்ன கதையாக இருக்காது? நாங்கள் யாராவது பேசுகிறோமா? நீங்கள் ஒருத்தர் பேசுகிறத வச்சு என்கிட்ட கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இல்லை நானாக வந்து உங்கள்கிட்ட எதனா பேசுகிறேன்னா இல்லை. அப்போது இந்த இடத்துல என்ன விஷயம்னு சொன்னால், பிரதமர் மீது இவர்களுக்கு கோபம் இருக்கிறது. ஏன்னா லஞ்சம் ஊழலை ஒழித்து விட்டார். இந்த 10 வருஷமாக கட்டமைப்புகளை பெருக்கி விட்டார். வியாபாரம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது. எல்லாம் எதுவுமே இல்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்ல, அது இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு சர்வதேச அளவில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை 40% கமிஷன் பாரதிய ஜனதா அரசு மேலேயும் தேர்தல் பத்திரமே ஒரு பெரிய ஊழல், சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் 40% கமிஷன் கர்நாடகா கவர்மெண்ட் சொன்னாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா? அது விஷயமா நீங்கள் அதை சொல்லி தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறேன். தேவேந்திரன், நான் சொல்கிறது கேட்கணும். இதுவரையிலும் நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலன்னு சொல்றேன். ரைட் சார். பாஜகவே கேஸ் போட்டிருக்கு. நான் சொல்றது பாஜகவே எம்எல்ஏ ஒருத்தரை கோர்ட் ஏத்திருக்கு. பாஜக எம்எல்ஏவே நான் அவங்க பேசுனது நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் 40% நாங்கள் சொல்லிக்கல, காங்கிரஸ் சொல்லிச்சு. கரெக்டா? அதானே சொன்னீங்க.
நான் கேட்குறேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? பதில் சொல்லுங்கள். ஆனால் மாறா என்ன சொல்கிறீங்க, ஐயோ இடி வச்சு மிரட்டுறாங்க, சிபிஐ வச்சு. நீ ஊழல் பண்ணால் மிரட்ட தான் செய்வாங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல. ஊழல் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சோன்னு வருவோம். நிறைய இருக்குது. எத்தனை நிரூபிச்சிட்டோம்? நாங்கள் கேஸ் போட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு போவோம். புரிஞ்சுங்க சார், அதுதான் விஷயம். அரசாங்கத்தினுடைய வேலை சார். அது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை பண்ணுறீங்களே தவிர நிரூபிச்சு வரல. அதான் அந்த அந்த நீ ஏன் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா நாங்கள் ஒன்றும் செய்யலை. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், அல்லது கவிதா சந்திரசேகருடைய பொண்ணாகட்டும், அல்லது சோரன் ஆகட்டும், இது எல்லாமே சார் பவரில் இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து டச் பண்ணுறோம், பவரில் இல்லாதவங்கள. ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டு பெயில் தான் கொடுத்துருக்குது. பிரச்சாரம் பண்ணுறது சரி போ அப்படின்னா சோரனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. செந்தில் பாலாஜி எத்தனை மாதம், ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஒரு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாட்டாங்களா? கிட்டத்தட்ட அதான் ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் போலீஸ் இல்லை, கோர்ட்டு. இடி இல்லை, கோர்ட்டு. ஒருவேளை இடி சரியாக அதை ஆதாரபூர்வமாக அடிப்படை ஆதாரம் இல்லாத இருந்து சொன்னாக்கா இந்நேரம் பெயிலில் வந்துருக்கணுமா இல்லையா? வரல. அப்போ என்ன அர்த்தம்? அடிப்படை ஆதாரம் இருக்கிறது, பிரைமா ஃபேசி. அதனால தான் கோர்ட்டு கெஜ்ரிவால் விஷயத்தில் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? நாங்கள் தான் உங்களை ஜெயிலில் வச்சுருக்கோம். அடிப்படை ஆதாரம் இருக்குங்கிறதுக்காகவே அவங்க குற்றம் செஞ்சவங்கன்னு ஆகிடாது சார், நிரூபிக்கப்படணும்ல. நீங்கள் என்ன கேட்டீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்க. நாங்கள் என்ன செஞ்சோம்? ஊழல் பண்ணுறவங்கள நாங்கள் வந்து ஜெயிலில் தள்ளி கேஸை போடுறோம், அவ்வளோதான். அப்புறம் வழக்கு போட்டோம். ரைட் சார். இப்போ சமீபமாக தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு விரோத கருத்துக்களை பாஜக தலைவர் அதே தானே சொன்னேன். இந்த முட்டாளுங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு தான் சொன்னேன். தமிழர்களை திருடர்கள்னு பிரதமரே சொல்லிட்டாரு. தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு பிரதமர் எங்கே சொன்னாருன்னு சொல்லுங்க. தேவேந்திரன் வந்து ஒரே ஒரு ஒடிசா பிரச்சாரத்தில் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு சார், கண்டன அறிக்கை. நான் வந்து நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம். தமிழர்கள் திருடர்கள்ன்ற வார்த்தை எங்கே யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க சார்? எக்ஸாக்ட்டா அப்படி சொல்றது அர்த்தப்படுத்தி சொல்றீங்க. இதுதான் பூரி ஜெகநாதர் கோயிலை பூட்டி சாவியை தமிழ்நாட்டுல கொண்டு போயிருவாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. 2018 அந்த பிரச்சனை இருக்குது. பத்மநாப சாமி கோயில் எங்கே? திருவனந்தபுரம். அங்கேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சா? அந்த கோவிலினுடைய சொத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் பண்ணாங்களா? கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்களா? இது ஒரு திட்டமிட்ட ரீதியில் செய்கிறாங்க. அங்கே 2018 இந்த ப்ராப்ளம் இருக்குது சார். ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. ஆனால் அந்த விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை குழுவுடைய அறிக்கையை இது வரைக்கும் அந்த அரசாங்கம் வெளியே விடல. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா விஷயம்? அது ஒரு மிகப்பெரிய பெட்டகம், கருவூலம். அந்த இடத்தினுடைய சாவி சார் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார், அது பெரிய இஷ்யூ. நீங்கள் விசாரணை குழு அமைத்து இதுவரையிலும் 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரையிலும் வெளியே அறிக்கை விடல. கேரளாவை பற்றி சொல்றீங்க. ஒடிசால நீங்க தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு என்ன அர்த்தம்? பாண்டியனை சொல்றாரு. அதான் ஏன் இனவாதம் பண்றீங்க? தமிழ் விரோத போக்க பாஜக கொண்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. டெல்லி எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்றாரு யாரு? சீஃப் மினிஸ்டர். அதுக்கு அது என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் மத்திய அரசு எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் பாண்டியன் எதிர்ப்பு போயிட்டாருங்க. என்ன இது டெல்லி வஞ்சிக்கிறதுனா? டெல்லி வஞ்சிச்சு ஏன் விகே பாண்டியன் ஆளக்கூடாதுன்னா? விகே பாண்டியன் சரியில்லை, அவர் அரசியல் கருத்து சரியில்லைங்கிறது பரவாயில்ல, அவர் ஒரு தமிழருங்கிறது இல்ல புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல சார், இது அங்க இருக்கிறவங்களுக்கு புரியும் சார். தேவேந்திரன் விகே பாண்டியன் உங்களை ஆள்றதுக்கு தகுதி இல்லாதவர் நீங்க சொல்லுங்க. அவருடைய கொள்கை உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லுங்க. அவர் தமிழர்னு சொல்லி வேணாம்னா என்ன அர்த்தம்? தமிழர்னு இல்லம்மா, அவரு தமிழ்நாட்டுக்கு அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாரான்னா விகே பாண்டியனை தான் சொல்றாங்கன்றதை நீங்க புரிஞ்சுங்க. விகே பாண்டியனை சொல்லுங்க சார். அதுக்கு தமிழர்களின் பொதுவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மோடியை சொல்லும் போது குஜராத் மாடல், குஜராத் மாடல் சொன்னாங்க, அது இல்லைன்றோம். நீங்க திராவிட மாடலை கிண்டல் பண்றீங்களா, திட்டுறீங்கல்ல? ஏன் உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? டென்ஷன் இல்ல சார், நீங்க ஒரு தமிழர்கள்னு மொத்தமா சொல்லும்போது தமிழ்நாட்டு முதல்வரே அதை கண்டிக்கும்போது, நீங்க வந்து மோடியை சொல்லும்போது குஜராத்தை சொல்லும்போது குஜராத் மாடல்னு அவர் சொல்லும்போது குஜராத் மாடலை விமர்சிக்க வேண்டியது. திராவிட மாடல் சொல்லும்போது திராவிட மாடல் நீங்க விமர்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை? விகே பாண்டியன்ற தனிநபரை விமர்சிக்கிறதுக்கு நீங்க தமிழர்கள்னு மொத்தமா எடுத்தீங்கன்னா, நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு தனிநபரை விமர்சனம் பண்ணும்போது நீங்க குஜராத்தை விமர்சனம் பண்றீங்க. ஏன்னா குஜராத் மாடல்னு நீங்க சொன்னீங்க, அது சரியில்லைன்னு விமர்சிக்கிறாங்க.
சார் குஜராத்தையும் விமர்சிச்சாங்க, யாராவது விமர்சிச்சாங்க. ஏன் இவ்வளோ நீங்கள் பதட்ட போகிறீங்க தெரியல. எனக்கா தேவேந்திரனுக்கு இவ்வளோ பதட்ட தேவையில்லை. சரிங்க சார். குஜராத்தையும் சரி, அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் சரி, இப்படி தொடர்ந்து நாம் வட மாநில பேல்பூரி சாப்பிட்றோம், பானிபூரி சாப்பிட்றோம். நீங்கள் பேசுனதே சார் ஒரு தமிழ்நாட்டு முதல்வரோ நான் கேட்குறேன், நீங்கள் பேல்பூரி தலைவரோ பானிபூரி நீங்கள் வட சார் யாரோ ஒரு நாலாந்திர அல்லது ஒரு மூன்றாந்திர நபர்கள் பேசினதையெல்லாம் நான் எடுத்துட்டு வரல சார். பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் பேசினதை சொல்றேன், முதல்வர் கண்டிச்சதை சொல்றேன். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. முதல்வர் என்னைக்காவது வடமாநில தொழிலாளர்களை சொல்லியிருக்காரா? சொல்ல போனா அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கு, வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு ஆதரவா இருக்காருன்னு வேணா விமர்சனம் இருக்கு. அப்ப தயாநிதி மாறன் வந்து நாலாந்தரம் மூன்றாந்தரம் நபரா சார்? அப்படி எம்பி ஹேமந்த் விஸ்வாஸ் கூட நான் எடுத்துட்டு வரல. பாகிஸ்தான் போன்னு சொன்னது அஸ்ஸாம் முதல்வர், அதை கூட நான் எடுத்துட்டு வரல. சொல்றேன், பிரதமர் சொன்னதுக்கு கேட்கிறேன் சார். அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? முதல்வர் சொன்னார் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்வதான்னு கேட்கிறாரு. எங்க சொன்னாரு? நீங்க தமிழர்கள் தானே சார் சொல்றீங்க. வி.கே. பாண்டியன் தமிழர்கள்ன்ற வார்த்தை எங்க சொல்லிருக்காரு சார்? தமிழர்கள்ன்ற வார்த்தை எங்க சொல்லிருக்காரு? தமிழ்ஸ்னு சொல்ல இல்லையே, சொல்லியே. எங்க சொன்னார் சொல்லுங்க, எனக்கு எடுத்து கொடுங்க. நான் அரசியல் விட்டு வெளியே போறேன். தமிழர்கள் அப்படின்னு எங்க சொல்லுங்க? நான் தமிழ் செய்தி தான் எடுத்துருவேன் சார். அப்புறமா என்ன சார் இப்போ சொல்றது புரியுதா? செய்திகள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கேஸ் போடலாம். ஆமா சார், வேணும்னே திருச்சி பேசுறாங்க. பிரதமர் சொன்னதுக்கு மாறா பிரச்சனையே என்ன ப்ரொவோக் பண்ணும்ன்றது தான். இல்ல சார், இல்லங்க, உங்களை எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றதுக்காக அவர் அப்படி சொல்லவே இல்லை. நான் தமிழ் செய்தி தான் எடுத்து வைக்கணும், இல்ல இங்கிலீஷ் செய்தி எடுத்து வைக்கலாம், இங்கிலீஷ் கூட எடுத்து வைக்கலாம். தேவேந்திரன் இங்கிலீஷோ இல்லை ஹிந்தியோ எடுத்து வைங்க. நீங்கள் தமிழில் இவங்க பண்ணுற டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்கள், ரொம்ப நானே எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் இதை நான் ஒரு 4 பேருக்கு அமுச்சு அதை நான் வாங்கி இதை சரி பண்ணி இவர் சொல்கிறது சரி அவர் சொல்கிறது சரி எல்லாத்தையும் பார்த்து அதன் பிறகு அதை ஆங்கிலமயமாக்கம் பண்ணி நான் தெளிவாக அதை படித்து பார்த்ததில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் ஒரு நீங்கள் வேணும்னு சார், அது அரசியல் சும்மா. ஓகே சார், ஓகே. ஏன் ஒரு தமிழன் ஒரிசா வாழக்கூடாது சார்? அப்போ தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆள வேண்டாம்னு நீங்க சொல்லுவீங்களா? தமிழர்கள் ஆளலாம், மலையாளிகள் ஆளலாம். ஆளலாமா? இப்ப நம்ம கேட்கலாமா சார்? அப்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஆளலாமா கூடாதா? கான்ஸ்டிடியூஷன் படி ஆளலாம். ஏன் பிரதமர் ஒரு தமிழன் ஒடிசா ஆளக்கூடாதுன்னு சொல்றாரு? அதுதான் நான் சொல்றேங்க. அந்த கலாச்சாரத்தின்படி அங்கு நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல பாண்டியன் மீதான புகார்கள் இருக்கிறது. இது பாண்டியன் என்கிற அதை ஹைலைட் செய்யணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து முழுக்க பாண்டியனுடைய கண்ட்ரோலில் இயங்குறாருன்றதுனால தான் மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் தமிழ் தேசியம் சார்ந்து பேசும் பொழுது ஒரு தேசிய கட்சியாக நம்ம அவங்களை விமர்சிக்கிறோம், பிரிவினை பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். இல்லை அப்படி எல்லாம் பண்ணிட்டு இது இந்தியாவில் எல்லோருக்கும் சகோதரர்கள் சொல்லிட்டு ஜெகநாதர் கோவிலினுடைய அந்த மகத்துவம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றதுனால பாண்டியனை சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க கலாச்சார ரீதியா நீங்க இன ரீதியா பேசுறீங்க. நீங்க பாண்டியனுக்கு புரியலனே சொல்லுங்க. இங்க யாரும் கேட்க போறது இல்ல தமிழ்நாட்டுல. அவர் ஒரு பிஜு ஜனதா தள கட்சியினுடைய சேர்ந்தவர். நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிரதமர் பேசணும் சார். பிரதமர் மக்கள் மனம் புண்படாம பேசணும்ல சார். தமிழ்நாட்டுக்காரர்கள் புண்பட்டதை முதல்வர் அறிக்கை கொடுக்கிறாரு. நான் புண்படலையே, மற்றவர்களுக்கு புண்படலாம். பரலையே. அப்படி பார்த்தா எவ்வளோ நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு இப்படி எல்லாரும் பேசலாமா? இப்படி எல்லாரும் ஒரு குஜராத்தி இந்தியாவில் தலைமை இதுல உட்கார்ந்து தமிழ்நாட்டை ஆள்றதான்னு கேட்கலாமா? கேக்குறாங்களே. யார் சார் கேக்குறாங்க? எல்லாரும் தான் கேக்குறாங்க. அதான் சார், தமிழ்நாட்டு முதல்வர் கேட்டாங்களா? நீங்களாம் இப்படி பேசலாமான்னு தெரியல. நீங்க ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றது நீங்க வந்து ஒரு குஜராத்தை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறீங்க, பேசுனதே இல்லையா? நான் எடுத்துட்டுமா சார்? ஒரு முதல்வர் ஒரு கட்சியின் தலைவர் அந்த மாதிரி எடுத்து கொடுங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். சீஃப் மினிஸ்டர் சொல்றதே கூட நான் பலமுறை சொல்றேன். குஜராத் பத்தி பேசுனதை, உத்தரப்பிரதேசம் பத்தி பேசுனதை இழிவுபடுத்தி நான் சொல்ல என்னுடைய காசு எடுத்து உத்தரப்பிரதேசம் எப்படி கொடுக்கலான்னு கேட்கறதே தப்புன்றேன். முதல்வர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கேட்டிருக்காரு. இல்லைங்க, இப்போ முதல்வர் எடுத்து கொடுங்க. இல்லை கேட்கலையே, கேட்கல சார். நீங்க சொல்ற இதே நான் கேட்கலன்ற ஆமான்றேன் சார். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடுத்து கொடுங்க, அந்த லைன் அப்படியே கேட்டிருக்காரு. எனக்கு அதை கொடுங்க சார். அதான் சார், தமிழ்நாடு சீஃப் எனக்கு எடுத்து கொடுங்க. அதுக்கு ஏன் கேட்டாருன்றத பதில் சொல்றேன். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க சார். எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுறாங்க? அதே கான்டெக்ஸ்ட்ல தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நான் சொல்லட்டுமா? குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஒரு நியாயம், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு நியாயமா? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மட்டும் கான்டெக்ஸ்ட்ல பேசலாம், குஜராத் சீஃப் மினிஸ்டர் பேசலாம். ஆனா குஜராத் சீஃப் மினிஸ்டர் பேசலாம், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பேசக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடாது.
சார் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கே பிரைம் எந்த மினிஸ்டர் context? அதனால நீங்க எப்படி ஒரு பேசுறாரு? நபருக்காக ஒரு மாநிலத்தையே சொல்றது ஒரு இனத்தையே சொல்றது. மறுபடியும் சொல்றேன், அவரு வி.கே. தமிழ்நாடு பாண்டியனை குறிக்கிறதுக்காக தான் சார் மிஸ்டர், சொன்னாரு. ஒரு அது நிமிஷம். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல. சீஃப் மினிஸ்டர் ட்வீட்ல போட்டபடி தமிழர்கள் திருடர்கள் நீங்க என்ன சொன்னாரா? சொல்லல இல்ல சார். அவ்வளவுதான். அப்புறம் ஏன் இந்த கேள்வி? அப்படி எனக்கு சொன்னாரா இல்லையான்னு நீங்க ஹிந்தியில சொன்னது எனக்கு தெரியாது. என்னோட மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, என்னோட சார் என்னோட மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, தேவேந்திரன் பிரதமர் இப்படி சொல்லியிருக்காரு. நீங்க மறுக்கணும்ல, நாங்க அப்படி சொல்லலை. நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் கிட்டத்தட்ட தேவேந்திரன் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷமா மீடியாவில் இருக்கிறீங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுகிறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் ஹிந்தி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாது. இதுக்கு பிரச்சனைனா நீங்களா தான் கேட்கல சார். ஹிந்தி சார் நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் நான் கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. எப்படி சார் அவர் என்ன தமிழ்ல பேசினா பேசுறாரு புரியும், இல்ல ஹிந்தில தெரியாதுல்ல, இங்கிலீஷ்ல பேசினா தெரியும். தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட பேசு. மாநில முதல்வர் சொல்றாருல, அதுக்கு மேல எனக்கு என்ன? மாநில முதல்வர் பொய் சொல்றாரு. அப்ப பிரதமரே அதை மறுக்க சொல்லுங்களேன், முடிஞ்சிரும். எதுக்கு பிரதமர் அப்படி சொல்லல, தமிழ்நாடு முதலமைச்சர் பொய் சொல்றாருன்னு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இவருடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும் விமர்சனத்துக்கு. அதான் அந்த விமர்சனமே வருது. நாங்க இக்னோர் பண்ணிட்டு போறோம் சார். இட் இஸ் மை ரைட். உண்மைதான் தேவேந்திரன். அப்ப இந்த கேள்வி இருக்கு, நீங்க வேணும்னு இழிவுபடுத்திட்டீங்க தமிழ்நாட்டுக்காரர்களை தானே. இல்லைன்னா மக்களுக்கு தெரியும் சார், விடுங்க, மக்களுக்கு தெரியும் சார். பிரதமர் என்ன பேசுறாரு? பிரதமரை வந்து தமிழர்கள் மீதும் தமிழகம் மீதும் தமிழ் மொழி மீதும் பிரதமருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை எப்படியாவது கெடுக்கணும்ன்றதுக்காக வரக்கூடிய வார்த்தை. தமிழ்நாட்டுக்கு வரும்போது செய்யறாரு, ஓகே. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு போனா இழிவுபடுத்தி. ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? ஒரு நிமிஷம் ஏன் இவ்வளோ டென்ஷன்? ஏன் டோன்ட் கெட் டென்ஸ்டு. அப்போது ஏதாவது ஒரு வார்த்தையை வெட்டி ஒட்டி திரித்து பேசுவது தான் இங்கே வழக்கம். அதுதான் திராவிட மாடல். உடனே நான் இப்போ திராவிட மாடல்னு சொன்னதுனால நீங்கள் ஐயோ திராவிடம்ன்றது ஒரு நிலப்பரப்பு, இவங்க சொல்கிற மாடல் அதுதான். என்னவோ நீங்கள் வந்து எல்லாம் அப்படியே ரொம்ப எல்லாரும் அப்படியே யாருமே எதுவுமே பேசாத போல் இன்றைக்கி தொடர்ந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை மிக கேவலமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பானிபூரி விற்கிறவன், பேல்பூரி விற்கிறவன், கழிப்பறையை கழுவ வந்தவன், இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன கேட்டார்? அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சான்னு கேட்டார். அவ்வளோதானே. அவர் சொன்னது என்னன்றது ஒரிசா மக்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லையே, நாமளே பிளவுபடுத்துறோம். நான் கேட்குறேன், தமிழர்கள் திருடர்கள்னு எப்போ சொன்னாருன்னா உங்களுக்கு தெரியலன்றீங்க. இப்போ நீங்க சொன்னதே அதுதான். திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன பேசுறாருன்றது சொல்லணும். அவர் சொல்லிட்டாரு சார். நீங்க வந்து டெய்லி சிதம்பரம் கேட்குறாருல, நீங்க மிஸ்இன்டர்பிரேட் பண்ணீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. 2 எருமை மாடுல ஒரு எருமை மாடு எப்போ கொடுப்பேன்னு சொன்னாரு அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறீங்களே. இப்போ அதே தானே இது. என்ன சார் இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கு? ஓமைக்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க. பிரதமர் வந்து அவர் தாயை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். என் தாயின் வயிற்றில் நான் பிறந்தேன், அப்போல்லாம் நான் வந்து அம்மா தான், இப்போது நான் வந்து எனக்கு இறைவனுடைய சக்தி எனக்கு இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து பயாலஜிக்கலாக இல்லையா, நீங்கள் வந்து இறை தூதரா என்னென்னலாம் பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் உங்களுடைய வேலையே உங்கள் நோக்கமே பொழுது போல வெட்டித்தனமாக யார் சொல்கிறாங்களோ அவங்கள சொல்கிறேன், வெட்டித்தனமாக உட்காந்துக்கிட்டு பிரதமரை பற்றியே பேசணும். ஏன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி வேணும். இன்றைக்கி பிரதமரை பற்றி பேசினா உடனே அதை வந்து சோஷியல் மீடியாவில் வரும், உடனே மீடியாவில் போடுவாங்க, டேக் பண்ணி போடுவாங்க, உடனே எல்லோரும் அது பேசுவாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, நாட்டை காப்பாற்ற வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நாட்டை வளர்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. தோல்வி பயத்தில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வேற இன்னொரு விமர்சனம் வரும். நான் பல முறை சொல்லிட்டேன் தேவேந்திரன், 400 சீட்டுக்கு குறையாமல் எடுப்போம். இப்பயும் சொல்கிறேன் 400+. போன முறை என்ன கேட்டாங்க? வரவே வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? போன முறை நம்ம இருந்தோம் பாராளுமன்றம் வரும் நாங்கள். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் வந்து இன்னொரு சேனலில் இருந்தீங்க சரியா? அந்த சேனலில் முதல்ல நான் சொன்னேன் 300 சீட்டு என்ன 300 அப்படின்னு கேட்டாங்க. இப்போது வரவே வராது
முடிஞ்சே போச்சு. 400 நான் சொல்றேன், ஜெயிக்கும்னு எழுதி சொல்றவங்க கூட வச்சுங்க. 230, எழுதி 240 தான் வச்சுங்க சார் சார். சொல்றாங்க. 2029 தேர்தலில், ஏன்னா என்ன பொறுத்தவரை 2024 நாங்கள் 400 சீட்டு ஜெயிச்சாச்சு. ஓகே, 2029 தேர்தலில் 500 சீட்டு ஜெயிப்போம். 500 அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் அதாவது சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டில் சில இல்லை, பல எதிர்க்கட்சிகளுக்கும் சில பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அப்படின்னு அடைமொழியோடு இருக்கிற சிலருக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா, மோடி வந்துடக்கூடாது, வந்தால் நம்ம டப்பா டான்ஸ் ஆகிரும், நம்ம தொழிலுக்கு பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய அந்த வெறுப்பையும் அவங்களுடைய ஆசையையும் வெளிப்படுத்துவதற்காக வராது 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 வராது, பிஜேபி வரவே வராது, இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் இதை பற்றிலாம் கவலையே படுறதில்லை. ஏன்னா நான் 400 சீட்டு ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சாச்சு. விஷயம் என்னென்னா, எதுக்காக இது செய்கிறாங்க? இப்போ கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஒருத்தர் போட்டிருந்தார், ஏன் இப்படி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்க்கட்சிகளும் இந்த மீடியாக்காரங்களும் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் மீது உள்ள கோபத்தினால அப்படியே அந்த பாயில், அந்த ஹீட்டு, அந்த 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 வெறுப்பை அப்படியே எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக ஜூன் 4ஆம் தேதி 400 இடங்களில் நாம் ஜெயித்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களே நாங்கள் தான் சொன்னோம்ல, ஆக்சுவலாக இவ்வளோலாம் ஜெயிச்சிருக்கவே முடியாது, 400 இடம் எப்படி ஜெயித்தாங்கன்னா இவிஎம்மை ஃப்ராட் பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வெறுப்பு அப்படியே எடுத்து. ஏன்னா அது ஒரு தொழில் அவங்களுக்கு. அவங்க வயிற்றில் அடித்தா அப்படி தான் சார் பேசுவாங்க. தொழில் பாவம் சொல்லிட்டு எவ்வளோ நாள் சொல்கிறாங்க, சொல்லட்டுன்ற. நமக்கு ஒரே இலக்கு தான் தேவேந்திரன், நாம் வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டை வளர்க்க வேண்டும், முன்னேற்ற வேண்டும், இவ்வளவுதான். மோடியினுடைய தாரக மந்திரம் அதுதான், எங்களுடைய தாரக மந்திரம் அதுதான். நன்றி சார், உங்களுடைய நியூ பண்ணி. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Hotstar Specials உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar. Feel the nature. Ilay Beach Meadows on Kadalur by Taranam Homes.